குழந்தையா இருக்கிறது நிஜமாவே ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். தூங்கலைன்னா எப்போதாண்டா தூங்குவேன், இவ்வளோ நேரம் முழிச்சிட்டே இருக்கேன்னு கேட்குறாங்க. சரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தூங்குவோமேன்னு தூங்குனா, ஐயோ என்ன இவ்வளோ நேரம் தூங்குறான், இன்னைக்கு நைட்டு சிவராத்திரி தான்னு சொல்கிறாங்க. இது கூட பரவாயில்ல, விளையாடிட்டு இருந்தா ஏன்டா நீ டயர்டே ஆக மாட்டியான்னு கேட்குறாங்க. சரி ரொம்ப ஆசைப்படுறாங்களே, கொஞ்ச நேரம் அமைதியாக இருப்போம்னு இருந்தா என்ன அமைதியாக இருக்கான், உடம்பு எதுவும் சரியில்லையோன்னு பயப்படுறாங்க. பசிக்குதுன்னு அழுதா தூங்க வைக்கிறாங்க, தூக்கம் வருதுன்னு அழுதா பால் கொடுக்குறாங்க. நானே வயிற்றுக்குள்ளேருந்து வெளியே வந்துட்டு ஒன்றும் புரியாமல் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். இதில் நீங்கள் வேற ஏன்டா ப்ரெஷர் எடுத்துறீங்க? குழந்தையா இருக்கிறது நிஜமாவே ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். தூங்கலைன்னா எப்போதாண்டா தூங்குவேன், இவ்வளோ நேரம் முழிச்சிட்டே இருக்கேன்னு கேட்குறாங்க. சரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தூங்குவோமேன்னு தூங்குனா, ஐயோ என்ன இவ்வளோ நேரம் தூங்குறான், இன்னைக்கு நைட்டு சிவராத்திரி தான்னு சொல்கிறாங்க. இது கூட பரவாயில்ல, விளையாடிட்டு இருந்தா ஏன்டா நீ டயர்டே ஆக மாட்டியான்னு கேட்குறாங்க. சரி ரொம்ப ஆசைப்படுறாங்களே, கொஞ்ச நேரம் அமைதியாக இருப்போம்னு இருந்தா என்ன அமைதியாக இருக்கான், உடம்பு எதுவும் சரியில்லையோன்னு பயப்படுறாங்க. பசிக்குதுன்னு அழுதா தூங்க வைக்கிறாங்க, தூக்கம் வருதுன்னு அழுதா பால் கொடுக்குறாங்க. நானே வயிற்றுக்குள்ளேருந்து வெளியே வந்துட்டு ஒன்றும் புரியாமல் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். இதில் நீங்கள் வேற ஏன்டா ப்ரெஷர் எடுத்துறீங்க?